நான் வளர்ந்தது நான் சொல்லியிருந்தேன், ஸ்டேஜில் கூட பேசியிருந்தேன். சம்மர் ஹாலிடேஸ் ஆனால் ஊருக்கு போகிறதா ரொம்ப பிடிக்கும். ஊரில் போய் கிராமத்தில் இருக்கிறதா ரொம்ப பிடிக்கும். கிராமத்துலேருந்து கிளம்புறது அழகியாக வரும். அப்புறமா சென்னையில் விவசாயிகளுக்கும் விவசாயம் சார்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களையும் சந்திக்கணும்னு சொல்லி நிறைய பேர் அழைச்சி பேசணும். அதில் முக்கியமாக வந்து ஹிமாக்கரன் அவர்கள், அப்புறம் ரேகா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இங்கே வந்திருந்தாங்க. மணிசுந்தர் அவங்க, நம்ம ப்ரொஃபஸர் இஸ்மாயில் அவர்கள், இவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் மீட் பண்ணி விவசாயம் சார்ந்து இங்கே என்ன தேவை இருக்குது, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நாங்கள் பேசும்போது அவங்க தான் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு அட்வைஸராக வந்தவங்க. அப்போது வந்து அவங்க கூட சேர்ந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது தான் ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த விஷயம் ஒன்று வந்துச்சு. சென்னையில் இந்த மாதிரி திருவிழா நடந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. கொரோனாக்கு முன்னாடி நடத்திட்டு இருந்தோம். கொரோனாக்கு அப்புறமா வந்து எல்லா விவசாயிகளையும் ஒன்று சேர்க்கறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சென்னையில் தான் நுகர்வோர் அதிகமாக இருக்காங்க. ஒரு தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் இருக்கோம்னா சென்னையில் 2 கோடி பேர் இருக்கும். அப்போ இங்கே தான் நுகர்வோர் அதிகமாக இருக்காங்க. இங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு திருவிழாக்கள் போகிறது கஷ்டம். நம்ம ஊர் தானியங்கள் என்ன, நம்ம சாப்பிட்றது வந்து வெள்ளை அரிசின்னு மட்டும் தான் தெரியும். பட் அப்படி கிடையாது. இங்கே வந்து 1000 வெரைட்டிக்கு மேலே அரிசி இங்கே இருக்கு. அப்படி அந்த அரிசியெல்லாம் இன்னும் பராமரிச்சுட்டு இருக்கிற மக்கள் இருக்காங்க. அந்த அரிசியை விதைச்சு அந்த நெல் எடுத்து வச்சுட்டு இருக்கிற எத்தனையோ பேர் இங்கே இருக்காங்க. அவங்களாம் நமக்கு தெரியறதே இல்லை. எல்லாரையுமே தமிழ்நாட்டில் வந்து விளைபொருட்கள்ல இருந்து அதை எப்படி வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களா மாற்ற முடியும், எத்தனை மாதிரி ப்ராடக்ட்ஸ் பண்ண முடியுமோ அத்தனை ப்ராடக்ட்ஸும் ஆர்கானிக்கா இயற்கைக்கு துன்புறுத்தாம வந்து துணிகள் எப்படி பண்ண முடியும், உணவை எப்படி பண்ண முடியும், சத்தான உணவை குழந்தைகளுக்கு எப்படி பண்ண முடியும்னு யோசிச்சு பண்ற ஒரு சின்ன கூட்டம் தான் தமிழ்நாட்டில் இருக்கு. அவங்க எல்லாரையும் இங்க ஒன்று சேர்த்துருக்கிறதுக்கு முதல்ல இந்த விழா கமிட்டிக்கு நான் பெரிய பாராட்ட தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாதிரி வந்து மக்களுக்காக குழந்தைகளுக்காக பண்ணணுன்றது வந்து அவங்களோட நேரத்தை எல்லாம் விட்டுட்டு ஒரு 3 மாசம் உழைச்சு இது பண்ணியிருக்காங்க. உழவன் ஃபவுண்டேஷனும் இதுக்கு ஒரு சிறு பங்கு அவங்க கூட என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணி கொடுத்துருக்கோம். அதில் அந்த வகையில் இந்த மாதிரி ஒரு விழா ஏற்பாடு பண்ணி இந்த ஒரு சூழலை ஏற்பாடு பண்ணதே ரொம்ப பெரிய விஷயம். இங்கே வந்து காலையில் ஒரு 1000 ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு போயிருக்காங்க. பள்ளி மாணவர்களை இங்கே கூட்டு வந்தது ஒரு மிகப்பெரிய விஷயம். அந்த பள்ளிகளுக்கு முக்கியமாக நன்றி சொல்கிறேன். இன்னும் 2 நாள் இது நடக்க போகுது. நாளைக்கு நாளைக்கு இன்னும் 2 நாள் இந்த திருவிழா இங்கே இருக்க போகுது. இது ரொம்ப ரேரான விஷயம் தமிழ்நாட்டு சென்னையில் நடக்கிறது. ஸோ என்னோட ஃபேமிலியும் நாளைக்கு வருவாங்க, குழந்தைங்களும் வர சொல்லியிருக்கேன். ஏன்னா இது மிஸ் பண்ணவே கூடாது. நாம போய் திருவிழாவுக்கு போய் ஊருக்கு கூட்டிட்டு போய் காமிக்கிறது ரொம்ப அரிதாயிடுச்சு. ஆனால் இங்கே எல்லாமே உங்கள் வாசலுக்கு வந்திருக்கு. சென்னையில் நடக்குதுங்கும் போது தயவு செஞ்சு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க. குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து இங்கே இருக்கிற ரேக்லா வண்டியெல்லாம் வச்சிருக்காங்க. இதெல்லாம் நான் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. இங்கே ரேக்லா வண்டிகள் இருக்கு. மாடு வெரைட்டி நமக்கு 4-5 தான் இருக்கும். கிட்டத்தட்ட 20 வெரைட்டிக்கு மேலே இங்கே கொண்டு வந்திருக்காங்க. ஆடுல இருந்து பறவைகள்ல இருந்து அதே மாதிரி ரெடிமேட் ஃபுட்டும் இருக்கு. அது இல்லாமல் பேக்டா வந்து நீங்க வந்து வாங்கக்கூடிய மில்லட்ஸ்ல பண்ண பொருட்கள், அதே மாதிரி நம்ம நாட்டு வெரைட்டி அரிசி இங்கே வாங்கிட்டு போகலாம். விதைகள் கிடைக்குது. இப்படி எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் ஒரே இடத்துல ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க இன்னும் 2 நாள் இருக்கு. 28, 29 இன்னும் 2 நாள் இருக்கு. வந்து கலந்துக்குங்க. காலையில 10 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் இருக்கு. ஸோ இதுக்கு எவ்வளோ அட்வர்டைஸ் பண்ண முடியுமோ பண்ணுங்க. இதை கொண்டு போய் சேர்க்கணும்னு நம்ம மீடியா தோழர்களையும் நான் நண்பர்களையும் கேட்டுக்கிறேன். நன்றி. ஆனால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன சொல்ல போனால் நீங்கள் வந்து நாங்கள் சொல்ல வேண்டிய எல்லா விஷயத்தையுமே நீங்கள் சொல்லிட்டுங்க. அதான் நம்ம சொல்ற மாதிரி கறிக்கஞ்சியில் ஆரம்பிச்சு கம்மங்குள்ள ஆரம்பிச்சு இங்கே இருக்க காலம் வரைக்கும் அத்தனையுமே நம்ம தமிழ் பாரம்பரியம். அதை நீங்கள் சொல்றப்ப எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குண்ணே. உண்மையிலேயே நீங்கள் ஒவ்வொரு படத்துலையும் நம்ம கடைக்குட்டி சிங்கம் மாவட்டம் இங்கே மாவட்டம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நீங்கள் காலையை பிடிச்சிட்டு வந்தால் அந்த ஐயனார் சாமி அப்படியே காலையை பிடிச்சிட்டு வர மாதிரி எங்களுக்கு ஒரு புத்துணர்வு ஏற்படு. இதுக்கெல்லாம் கை தட்டலாம். அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம பசங்க கேட்டே இருந்தாங்க, எப்போ பார்த்தாலும் நம்ம கார்த்தியான காலக்கூடையே வராரே, அவர் அடுத்து வந்து நம்ம சென்னையில் வந்து இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு அவர் தலைமையில் நடக்குமா அப்படின்னு கேட்குறாங்கண்ணே. ஜல்லிக்கட்டுக்கு ஏற்பட லைசன்ஸ் வாங்கணும். ஆனா வாங்கினா நிச்சயமா எல்லா காலையும் கொண்டு வந்து இறக்கிடுவாங்க. சென்னையில என் காலை ஓடணுங்கிறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கும். இவர்கிட்ட சொன்னா அதுவும் ஏற்பாடு பண்ணாலும் பண்ணுவாரு. சூப்பர்ண்ணே. நாங்களும் இது ஒரு ஆசையா தான் நினைக்கிறோம். கண்டிப்பா என்ன அப்படின்னா ஆக்சுவலா நான் வந்து ஜல்லிக்கட்டுக்கு முன்னாடி பார்த்தது இல்லை. படத்துல நடிக்கிறப்பதான் நாங்க போய் ஆக்சுவலா ஷூட் பண்ணும்போது நான் நின்று பார்த்தேன். அது உண்மையா வேற அது ஒரு பிரமாதமான ஒரு விஷயம். அது ஒரு பிரமாதமான விஷயம்.
உண்மை. நீங்க பலன் சொன்னப்பதான் எங்களுக்கு ஞாபகம் வந்தது. இந்த காலை கூட அங்க சேர்ந்து நீங்க நிக்கிறப்ப எங்களுக்கு கருக்குன்னு ஒரு மாதிரி இருக்கு. அவனை பேர் பார்த்தோன்னே அவன் பேர் டோனின்னு எங்களுக்கு சொன்னாங்க. ஆனா உண்மையிலே அது நீங்க வச்ச பேருங்கிறதே எங்களுக்கு இங்க வச்ச மாதிரி தான் இருக்கு. ஆனா அந்த காலை கூட ஒரு மாதிரி சினிமாவில் வைக்கிற பேர் ஒட்டிக்கும், ஒரிஜினல் பேர் மாதிரி இருக்கும். உண்மைதானே. ஆனா அது எப்படின்னு எங்கெல்லாம் பார்க்க சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க, பார்க்கலாம் ரொம்ப கொடூரமான ஒரு மிருகம், பக்கத்துல போயிடாதீங்க அப்படின்னாங்க. குழந்தை மாதிரி தான் வச்சிருக்காங்க. அதான் அது ஒரு டேங்க் அளவுக்கு பவர்ஃபுல். ஆனா வந்து பெண்கள் கிட்ட அது சாந்தமா இருக்கு, குழந்தைங்க கிட்ட சாந்தமா இருக்கு. அது பக்கத்துல ஆள் வரும்போது அந்த ஆள் எந்த நோக்கத்தோட வரான்னு அதனால கணிக்க முடியுது. அதுதான் அங்க ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஏன்னா அங்க வந்து 15 வயசு 16 வயசு பசங்க எல்லாம் வந்து காலை பிடிக்கிறாங்கன்றாங்க. அது என்னன்னா ஏறு தழுவுதல் தான். வெளிநாடுகள்லாம் ஸ்பெயின் எல்லாம் இருக்குன்னா அது அந்த மாட்டை காயப்படுத்துவாங்க. இங்க கட்டி பிடிக்கிறது தான். கட்டி பிடிச்சி எவ்வளவு நேரம் நம்மளால தாங்க முடியுதுங்கிறது. அதை நேர் நின்று பார்க்கும்போது வெளியில டிவியில பாக்குறது வேற, அது நேர்ல நம்ம அங்க கூட நின்று பார்க்கும்போது நம்மளுடைய பண்பாடு இதுதான் நாம அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது இருக்கு இல்லையா, அது ஒரு ரொம்ப உன்னதமான ஒரு ஃபீலிங். அது உண்மையிலே நீங்க சொல்றப்ப எங்களுக்கு அதான் இருக்கு. வெளிநாட்டுல தான் கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. நாங்க தாயா பிள்ளையா இன்னும் ரேஷன் கார்டுல மட்டும் தான் எங்க காலை பேரை சேர்க்கல. மத்த அளவு அவ்வளவு அன்பா இருக்கீங்க. அந்த காலை கூட நீங்க இருக்கப்ப எங்களுக்கு அவ்வளவு இருக்கணும். உண்மையிலே எங்களோட ஆணழகன், எங்களோட தமிழழகன், மெய்யழகன் படம் நீங்க வந்து ரொம்ப சூப்பரான பெரிய ஹிட் ஆகணும். நீங்க இந்த இடத்துக்கு வந்ததுல எங்களுக்கு ரொம்ப பெருமை. தமிழ் எந்த இடத்துல எந்த ஒரு இடத்துல விவசாயிகளுக்கு எந்த ஒரு முன்னேற்றமோ உழவன் ஃபவுண்டேஷன் ஆகட்டும் நீங்களாகட்டும் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. எங்களோட செம்பொழில் 2024 நீங்க வந்தால ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஒரு சின்ன ஆசை, இங்க அங்கெல்லாம் போனா கூட்டம் கூடிரு. ஏன்னா அங்கெல்லாம் நாங்க நிறைய ட்ரை பண்ணலாம் நினைச்சோம். இருந்தாலும் ஒரு குத்து அடிச்சீங்கன்னா எங்க பறையெல்லாம் அப்படியே ரெடியா நின்று இருக்காங்க. கீழே போயிட்டு அப்படியானே ஓகேண்ணே. இன்னொரு விஷயம் நான் சொல்லுங்க. இங்க நிறைய விவசாயிகள் அவங்களுடைய விளைபொருட்களை இங்க கொண்டு வந்திருக்காங்க. வெறும் வந்து ஒரு ப்ராடக்ட் பண்றவங்க மட்டும் இங்க டைரக்டா விவசாயிகளும் அவங்களோட பொருட்களை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு வந்து பாருங்க, பார்த்து அவங்களை என்கரேஜ் பண்ணுங்க அப்படின்னு. உண்மைதான். நம்ம ஆர்கானிக்னு நினைச்சிட்டு நிறைய விஷயத்தை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. உண்மையான ஆர்கானிக் இங்க தான் இருக்கு. அது என்னங்கிறத பார்த்து வாங்கிக்கோங்கன்னு சொல்றாங்க. ஏற்கனவே சொல்ற மாதிரி நம்மளோட பாரம்பரிய உணவாகட்டும், நம்மளுடைய பாரம்பரியமே இங்க தான் இருக்கு. தெருக்கூத்துல இருந்து எல்லாமே இந்த 3 நாள் திருவிழாவா நடக்க போகுது. அத்தனை திருவிழாவுமே நம்ம இங்க பார்க்க போறோம். அதெல்லாம்